சோ உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ட்டு வந்து உங்களில் யார் அடுத்த தோனின்னு போயிட்டு இருந்த சமயத்துல இப்ப உங்களில் யார் அடுத்த ரோஹித் சர்மான்ற ஒரு ஆடிஷன் வந்து வந்துச்சு சரிங்களா. அந்த ஸ்லாட்டுக்கு சஞ்சு சாம்சன் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிம்பாபே சீரிஸ் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த இருந்த ஸ்ரீலங்கா சீரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்னு வரிசையா ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் என்னெல்லாம் பண்ணாரு நம்மளுக்கு தெரியும். ஆஸ் அ ஓப்பனரா இத்தனை நேரம் வந்து ஒரு T20 கிரிக்கெட்ட ஒரு நம்பர் 3 நம்பர் 5 ஆடிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் இப்போ ஒரு ஓப்பனரா வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுல வந்து அவர் கொடுத்த சான்ஸ் சூப்பரா ப்ரூவ் பண்றாரு. ஒரு 3 செஞ்சுரி அடிக்கிறாரு, 3 டக்கும் ஆறாரு, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் செஞ்சுரி அடிக்கிறாரு, அதான் மெயின் சரிங்களா. ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறாரு, அது வந்து சொல்லி ஆகணும். பயங்கரமான அக்ரெசிவ், சூப்பரான ஓப்பனிங் காம்பினேஷன் செட் பண்றாரு வித் அபிஷேக் சர்மா. இது எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. அதான் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நாங்க இங்க வந்து T20 இன்டர்நேஷனல்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறோம். ODIன்ற ஒரு ஃபார்மேட் நாங்க எடுத்துட்டே வரல. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா T20 இன்டர்நேஷனல்ல இவர் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியுமே அவர் ஆவரேஜ் வந்து 28 27 தான் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா அவர் ODI பெர்ஃபார்மன்ஸ் யாருமே வந்து நோட் பண்ணாம விட்டுட்டாங்களா இல்ல ஒதுக்கிட்டாங்களா என்னன்னே தெரியாது. ஏன்னா நடுவுல வந்து அவர் ஆக்சுவலி T20லாம் அவர் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ODI தான் வந்து விளையாட வச்சிருந்தாங்க. ஓடியில வந்து ஒருத்தர் ஆக்சிலேட் பண்றதுக்கு வேணும், ஒரு பின் சிட்டிங் நடுவுல இந்த 1 டவுன் 2 டவுன் அந்த மாதிரி இடத்துல வந்து இறக்கி விட்டுருவோம். நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ அடிச்சுக்கோ, நீ உனக்கு ஒரு ஃப்ரீ ரோல், உனக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றேன், நீ அவுட் ஆனாலுமே நான் வந்து உன பேக் பண்றேன், நான் வந்து உன திரும்ப டீம்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சஞ்சுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்து விளையாட வச்சிருப்பாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் கால் தடத்தை பதிச்சு வச்சிருந்தார் ஓடியில ஆல்ரெடி. பிகாஸ் அங்க ஒரு 16 மேட்சஸ் என்னமோ ஆடி இருக்காருங்க. 57 ஆவரேஜோட மெயின்டைன் பண்ணி வித் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 100 இன் ஓடிஐஸ். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணி ஓடிஐஸ்ல வந்து நல்லதா வச்சிருக்காரு. அந்த ட்ராக் ரெக்கார்ட் வந்து ஓடிஐஸ்ல வச்சு யாருமே வந்து சஞ்சுக்கு ஒரு சான்ஸ் யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் T20ல வந்து அந்த 24 சீசனுக்கு அப்புறம் T20ல போக்கஸ் பண்ணி நீ T20ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த கதை அப்படிதான் போயிட்டு இருக்கு.